நமது உறுப்பினர் திரு நீலகண்டன், நமது முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ், அதுபோல நமது உறுப்பினர் தாய் தந்தையர் இருந்துள்ளார்கள். அதற்காக ஒரு 2 நிமிட. அது ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு வைக்கும்போதில் முத்தண்ணை எங்கே இருந்தாலும், அதாவது ஃபாரினில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பறந்து இங்கே வந்துடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். பல சூழ்நிலைகளையும் தாண்டி நம்ம எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இப்போ எத்தனை பேர் வருவாங்க. நாங்கள் நிறைய அரசியல் மீட்டிங்கெல்லாம் போயிருக்கோம். முந்தி ஒரு காலத்தில் மீட்டிங் மொபைலில் ஒருத்தருக்கு டொனேஷன் கேட்க போயிருந்தோம். போன உடனே கேட்ட காரணி, உங்களுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, நான் வந்தால் அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கணும், ஒரு 400 பேர் 500 பேர் வருவாங்களா அப்படின்னு. அப்போ இல்லை, அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, ஒரு 150 பேர் வருவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப சிந்திச்சு பார்க்கும்போது ஏன் வரலை அப்படின்னு சொல்லல. இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு ஆள் வாரன்ட்டுருக்காங்க, கொஞ்சம் இதாக இருந்து சனிக்கிழமை வைக்க விடாதா, இல்லைன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை வைக்க விடாதா அப்படின்னு. நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைக்கதா இருங்க. இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி புக்கிங்காக இருந்து, அதனால் அந்த டேட்டை நம்ம இந்த திங்கக்கிழமைக்கு பெண்கள் பெற்றிருப்பார்கள். அவர்களை பாராட்டும் விதமாக உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு சிறிய ஒரு ஊக்கத்தொகை வழங்க இருக்கிறோம். முதலாவது +2 ஃபர்ஸ்ட் மார்க் ஆகாஷ் சன் ஆஃப் முருகன் அவர்கள். திரு +2 செகண்ட் பிரைஸ் மனிஷ் குமார் சன் ஆஃப் நாகராஜன், சன் ஆஃப் ஜெயக்குமார் அவர்கள் குழந்தையின் பரிசு தொகை. அடுத்து +2 படிக்கும் திரு அக்ஷய வர்ஷினி சன் ஆஃப் ஆண்டனி சுவாமி அவர்கள். நீங்க வாங்கிடுங்க. அடுத்து ராகுல் குமார் சன் ஆஃப் ரமேஷ் குமார் அவர்கள் குழந்தைக்கான ஊக்கத்தொகையை பெற்று செல்லும்படி, பையனும் வந்திருக்கிறா, அப்பாவும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்து SLC ஃபர்ஸ்ட் பிரைஸ் சந்தினா ரிஷி, தகப்பனா பெயர் டேவிட் எபினேஷர். இல்ல, இப்ப கடன் கொஞ்ச நாளா வெளியே வருது, அதற்கு ஏதாவது மீட்டிங்லையுமே எங்களுக்கு கூட நின்று இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய வேளையில் குமரி மாவட்டத்தில் நமது சங்க தென்குமரி மாவட்ட சங்க பொதுக்குழுவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மேடையில் அமைந்திருக்கும் மாநில செயலாளர் பாஸ்கர், துணைத் தலைவர், முன்னாள் மாநில தலைவர் மற்றும் இணைச் செயலாளர், முன்னாள் மாநில தலைவர் திரு சங்கர திருநாககிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் என்னுடன் வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்த தென்குமரி போட்டோ வீடியோ நலச்சங்கத்தின் தலைவர் செல்வம் மற்றும் செயலாளர், பொருளாளர், அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று
இந்த சிறப்பான ஒரு நல்ல ஒரு குற்றால சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இரண்டாவது இல்லை, இந்த ஆமாம் சாமியோட இருந்தது. ஆமாம், இறங்கும்போது பார்த்தோம். இதுக்காகவே நாங்கள் எங்களுக்கு இழுக்குது. ஸோ அருமையான இந்த நல்ல நேரத்திலே ஆடி மாதம் என்பதால் சிறப்பாக ஏற்பாடு செய்து இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக டேட்டு குறித்து அப்புறம் எக்ஸ்போ வந்தது. அப்புறம் 7ஆம் தேதி ஏதோ ஃபங்க்ஷன் அப்படியே மாற்றிட்டு இந்த டேட்டில் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்துகிறேன். இந்த மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினரும் சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நண்பர் கோட்ரஸ் கலர்லர் இவங்களாம் நாங்களாம் ஒன்றா வேர்ல்டு டூர்லாம் போவோம், எக்ஸ்போலாம். இவங்களும் நாங்களும் வச்சுருக்கிற ஹெச்பி இண்டிகோ மிஷின். இன்னைக்கு கலர் லேப் தொழில் ஃபோட்டோகிராஃபி தொழிலில் உலகம் ஃபுல்லாக எல்லா தொழிலும் பயங்கர போட்டி நிலவுகிறது. அது நடுப்புற ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடியாக நமது ஒரு பொதுவாக கடந்த பல ஆண்டுகளாக எல்லா மாவட்டத்திலையும் சோதனை அப்படின்னு தான் சொல்லலாம். பல போட்டிகள், பல போட்டி சங்கங்கள், பலர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பலர் பல ட்ராக்காக போயிட்டுருக்குது. எங்களை பொறுத்தவரைக்கும் யாரையும் போட்டியாக நினைக்கல. ஸோ சங்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான், ஒத்துமையாக இருக்கணும்னு தான் நாங்கள் யாரையும் கடிந்து கொள்ளாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கூடையும் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இப்பயும் அப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துலேயும் நாங்கள் தான் ஒரிஜினல் சங்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5 சங்கம் 7 சங்கம் 8 சங்கமாக இருக்குது. ஸோ பல மாவட்டங்களில் மூத்த உறுப்பினர் அனைவரையும் ஒதுக்கிவிட்டு சுயநலமாக சங்க கட்டுப்பாடுகள் இல்லாமல் பயலா இல்லாமல் ஒரு மாதிரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்காக நாங்களும் அனைத்து முன்னாள் நிர்வாகிகள் இன்னாள் நிர்வாகிகள் எல்லோரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நாம் அனைவரும் ஒத்துமையாக இன்று இருந்தால்தான், இல்லைன்னா வெளியிலேருந்து உள்ளூரில் எப்படி ஒத்துமையாக இருந்தோமோ அதெல்லாம் பிரித்து நமக்குள்ளே பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அது எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் டைரியை பார்க்கும்போதே அழகாக இருக்குது. தென்குமரி மாவட்டம். ஸோ இந்த தென்குமரி மாவட்ட அனைத்து உறுப்பினர்கள், ஆலோசனை குழுக்கள், தலைவர், நிர்வாகிகள் அனைவருக்கும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரையும் வருக வரவேற்றுக் கொள்கிறேன். போன வருடமும் இதே இடத்துல நல்ல சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. இந்த வருடமும் இது தொடர்கிறது. வருடங்கள் நல்ல சிறந்த முறையில் நடப்பதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கம் என்கிற கருத்து இப்போ முத்தன சொன்ன மாதிரி எல்லாரும் இணைந்திருக்கிறதுக்கு தான் சங்கம்ங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அனைவரும் இணைங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் சங்கம். அப்போ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அமைப்பாக இருக்கட்டும், அதன் கீழ் இயங்குகின்ற அல்லது தனித்து இயங்குகின்ற மாவட்டங்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு பிரிவுகளாக 2, 3, 4 என்று தனித்தனி பிரிவுகளாக இயங்கி கொண்டிருக்கின்றன. அதுபோக உறுப்பினர்கள் சங்கத்தின் இன்னைக்கு தலைவர், நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, தலைவர், செயலாளர் எல்லாம் இருக்காங்கன்னா, நம்மகிட்ட இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இப்போ ஒரு கருத்து இப்போ சொன்னாங்க. ஒரு பிரச்சனை வந்தது, அந்த கஸ்டமருக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த இடத்துல போய் தலையிட்டு அதை சரி செய்வதற்கான அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு இருக்கணும். அதே போல் இந்த உறுப்பினர்கள், நம்மளுடைய உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நாளைக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுது. போன தடவை வரும்போது நம்ம நீலகண்ட அவ்வளவு அன்பாக வரவேற்றுட்டு இருந்தார். ஒரு குறுகிய காலத்தில் என்னன்னா அதை ஜீரணிக்கவே முடியல.
அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் வந்தால் அந்த மாதிரி குடும்பத்தினருக்கு நம்மளால ஒரு பாதுகாப்பு, குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு உண்டான அமைப்பாக நம்ம சங்கம் வலுப்பெற வேண்டும். இப்படி இந்த மாதிரி செயல்களில் இருந்தாலே இந்த சங்கத்தினுடைய இது தன்னால் ஈர்க்கப்பட்டு அனைவரும் உறுப்பினர்கள் வந்து சேருவார்கள். இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சங்கத்து மூலம் தான் கிடச்சிது. அப்படி தமிழ்நாடு முழுவதும் நமக்கு புகைப்பட கலைஞர்கள் நண்பர்களாக கிடச்சிருக்காங்கன்னா ஒரு சங்கத்தால் மட்டும்தான் இதை உருவாக்க முடியும். அதனால் தொடர்ந்து சங்கத்துக்கு தேவையான சப்போர்ட் உறுப்பினர்கள் அனைவரும் செய்யணும்னு வேண்டிக்கிறேன். அவங்க வந்து சாதாரணமாக 25,000 ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து ஈரோடு மாவட்டத்துலேயும் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர்ஸ் டீம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 50 lakhs இன்னும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து தான் ஈரோடில் வந்து எஃபிக் ட்ரஸ்ட்னு வச்சுருந்தாங்க. ஸோ இதை தான் நாங்கள் வந்து 2016 நாங்கள் பொதுக்குழு முடியும் போது நாமக்கல்ல வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுலேருந்து தான் பிளவு ஆரம்பித்து அதே நிர்வாகிகள் இன்னைக்கு 10 வருஷமாக நாங்கள் தான் மாநில நிர்வாகம்னு சொல்லிக்கிட்டு, அது உங்கள் மாவட்டத்திலே தெரியும், அதை நம்ம பேச விரும்பலை. ஸோ அதை எந்த இதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு சிவிபியில் கிட்டத்தட்ட 850 உறுப்பினர். ஏன்னா சிவிபி வந்து உறுப்பினர்கள் ஜாஸ்தி இல்லையா, அவங்க போட்டு இப்போ 1.5 லட்சம் இன்னும். ஹலோ. ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு அனைத்து மாவட்டங்களும் பேசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத பேசிகிட்ருக்கோம். பேசி அதை எல்லா மாவட்டத்தையும் ஹலோ. ஸோ அதுக்கு இதை சார்ந்து தான் நம்ம சொன்னது. அங்கங்கே வந்து அந்த அதாவது ஒரு உள்ளூரில் நம்ம வந்து ஒத்துமையாக இருந்தால் தான் மாவட்ட சங்கம் மாநில சங்கம்னு நம்ம பண்ண முடியுங்கிறது தான் நம்ம அதை வந்து அறிவுறுத்தி அதை சூழ்ந்து தான் பேசினேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மாவட்டத்திலே பல நிகழ்வுகள், இப்போ கூட யார் இப்போ மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் இறந்து போனார் ராஜா அண்ணன், ஆமாம், இவங்கெல்லாம் நீங்களாம் ஒத்துமையாக இருந்தீங்க எப்படின்னு அதுவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் சொல்லவில்லை, அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் நிறைய பேர் சொல்லலாம். இது எல்லா மாவட்டத்தையும் நடக்குது, நாங்கள் பார்க்குறோம். அது வந்து சொன்னால் நமக்கே இதாகல. அதனால யாரோ வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்து உங்கள் ஊரில் தனித்தனியாக பிரித்து சொல்லுவாங்களே, இந்த ஆடு இது மாடு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு பிரித்து ஒரு வந்து எல்லாரும் அந்த மாவட்ட சங்கம் ரிஜிஸ்டர் பண்ணாங்கல்ல, அந்த இதுதான். நன்றி. இந்த சுரேஷ் அவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரூபா பிரித்து கொடுத்துருந்தோம் அந்த டைமில். நானும் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மழை வந்து இந்த பன்னீர் தெளித்து நம்மளை வரவேற்கும்ல, அதே மாதிரி வீட்டிலேருந்தே காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக மழை வந்து பன்னீர் தெளித்து வரவேற்று இங்கேயும் ஒரு ஏசி வச்ச மாதிரி ஒரு சூழல் இருக்குது. மேடையில் வந்து என்னுடைய எல்லா நண்பர்களும் சேர்ந்து இருக்காங்க. முத்தண்ணாச்சி இப்போ தான் சென்னையில் ட்ரேட் சென்டரில் நடந்த கண்காட்சியில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பார்த்து பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு தொடர்ந்து தங்களுடைய செயல்பாட்டை வந்து ரொம்ப தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறவர். எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், நம்ம மாவட்டத்திலிருந்து அண்ணன் சங்கர் அவர்களை வந்து ஒரு வாழ்நாள் சாதனையாளராக தேர்வு பண்ணி அவருக்கு வந்து அங்கே சிறப்பு செஞ்சது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஏன்னா நம்மள மாதிரியான சின்ன சின்ன கலைஞர்கள் முதல்ல நம்ம வந்து ஆர்வத்தினால கேமரா வாங்கிடுறோம், படம் பதிவு பண்ணுறோம், அப்படியே ஃப்ரீலான்சராக சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை ப்ரமோட் நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு அறையை எடுத்து ஒரு மேடையெல்லாம் ஒரு மேசையெல்லாம் போட்டு லைட் செட்டப்லாம் வச்சு நம்மளை ப்ரமோட் பண்ணி ஒரு ஸ்டுடியோக்காரராக நம்ம தரம் உயர்த்திக்கிட்டோம். கூட சேர்த்துக்கிட்டு பாருங்க, அரவணைச்சு நம்ம கூட வச்சுக்கிட்டு பாருங்க. நமக்கு தெரியாத தொழிலில் கரெக்டாக நான்லாம் கேட்பேன், எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அது சின்ன பையனால தான் இன்னைக்கு தான் தொழிலுக்கு வந்தாரு, அவன் எடுத்தானா தம்பி இதை எப்படி எடுத்த, இதை எப்படி பண்ணலாம், இப்படி தான் கேட்டு நான் ஒவ்வொரு தொழிலும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளும் அதுக்கு மாறுவோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்த காரணம் எனக்கு வந்த உடனே ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம குடும்ப விழாக்கு வரும்போது மாப்பிள்ளை எப்படி இருக்க, மச்சான் எப்படி இருக்க, என்னடா நல்லா இருக்கா, பிள்ளை நல்லா இருக்கா, இங்கே வந்தவொடனே வரிசையா பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு இந்த கன்னியாகுமரி வந்துடக்கூடியவங்களுக்கு சால் வந்து போடும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய
மூத்த உறுப்பினர் வாங்க சாஸ்தா அண்ணே என்ன வாங்க மேகம் வாங்க சாஸ்தா கலர்ல உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஒரு சிலருக்கு தான் சிலரால தான் விருதுக்கே பெறுவேன். அப்படி ஒரு ஆளு நம்ம சங்கரண்ணை. நம்ம சங்கரன் பாத்தீங்கன்னா நமது மாநில பொதுக்குழு கடலூர் நடக்கும்போது ரீல் சொன்னாங்கல்ல, அண்ணன் சொன்னாப்ல ரீலா எடுத்து போட்டாங்க. ஏன்னா வீடியோ ஓடி ஓடி போய் எடுத்தீங்க கடலூர்ல, தெரியுதா பொதுக்குழுல? அந்த சிறப்பான இருந்தது. இது என்னுடைய சார்பா அவருக்கு வந்து எல்லாரும் என்ன சங்கரனை கல்யாண வீட்டுல மட்டும் இல்ல, ஸ்ட்ரீட்ல எங்க போனாலும் அது மகிழ்ச்சி இல்லை. அந்த விருதை வந்து அவங்க அன்னைக்கு வாகனத்திலேருந்து இன்னைய வரைக்கும் விளம்பரப்படுத்துறது அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்தாங்க, வரும்போது கூட ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னாங்களா, இது எடுத்து காமிச்சு தான் அப்படியே ஆப்சன்ட் ஆகிட்டா இருந்தாங்க. யாருன்னு தெரியல. இல்லை நான் சொல்கிறேன், சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். அந்த விருதை வந்து பெருமைக்கு நம்ம பெருமையாக இருந்தாலும் அதை வந்து உலகம் ஃபுல்லாக அவர் பரப்புறது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமாம், அதாவது துடிப்பான இளைஞர்களுக்கு இணையா அவர் வந்து ரீல், அண்ணன் சொன்னாப்புல ரீல் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அந்த அன்னையிலேருந்து கடலூர் மாவட்டத்திலே பார்த்தோம். நன்றி. அது மட்டும் இல்லாமல் டிவிபிக்கு வந்து ஒரு மாநில எலெக்ஷன் ஆஃபீஸராக வர ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களோட கருத்து. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த விருது கிடைக்க காரணமே உங்களுடைய அன்பு தான். அது நீங்கள் அவ்வளோ பேரும் எந்த அன்பா பாதிக்கோ அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடியும் நம்ம முத்தண்ணனை பொறுத்த மட்டும் நம்ம தலைவர் மாநிலத்தில் பொறுத்தவரை வந்து யாராக இருந்தாலும் ஒரு நல்ல கலைஞரை பாராட்டுதல் வந்து அவங்க தயங்கினே கிடையாது. அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் மாநில தலைவரும் மாநில நிர்வாகிகளும் மற்றும் மற்ற மாவட்ட நிர்வாகிகள் மண்டல செயலாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிக்கிறேன். அண்ணன் நீங்க முன்னால வாங்க, தலைவர் செயலாளர் சிக்கன் அங்கே எடுத்து வைக்கல. வேணா சும்மா இது போதும். அங்கே முட்டை வாங்க சார். ஓகே. திரு பாஸ்கர் அவர்களுக்கு நமது சங்க செயலாளர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து நமது மாநில துணைத் தலைவர் திரு மகாதேவன் அவர்களுக்கு நமது பொருளாளர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து முன்னாள் மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கு நமது துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். மாநில செயலாளர் திரு முருகேசன் அவர்களுக்கு இணை செயலாளருக்கு மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். வாழ்நாள் சாதனையாளர் சங்கர் அண்ணன் அவர்களுக்கு மாநில தலைவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்தபடியாக போட்டோ மேக்ஸ் கலர் லேப்
அடுத்து ஈடன் கலர்ல புதுமையாளர் திரு மார்டின் அவர்களுக்கு நமது அமைப்பாளர் பிராங்கில் அவர்கள் பின்னாடி பொறுத்தவார்கள். பிஆர்ஓ அவர்கள் பின்னாடி பொறுத்தவார்கள். சாகுல் எங்கப்பா? சாகுல் வரலையா? நமது அறுப்புக்கு நமது ஜேகே அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள். பொன்னாடி பொன்னாடி கண்ணாடி போட்டுருவோம். குற்றாலத்துக்கு யாரும் போகணும்னா சொல்லுங்க, அண்ணன் பயங்கர ட்ரீட் பண்ணிடுவாங்க. அப்ப நம்பரை வாங்கி வச்சிருங்க. தென்காசி மாவட்ட தலைவர் அவர்களுக்கு நமது தினேஷ் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர். அப்படியே வந்து மாத்திக்கிறேன், அப்படியே மாத்திக்கிறேன். நான் அடுத்து வரணுங்களா? சென்னை விஜயகுமார் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் டபுளா போட்டுருவோம். உட்கார அவங்கள மதுரை மாவட்டம் பசுமலை குமரி மாவட்ட தலைவர் செல்வம் அவர்களை மேடைக்கு வரும்படி எந்த போட்டோ எடுத்தீடா சார்?